அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. குட் மார்னிங் ரைடர்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்ல ஹீரோவும் குட் மார்னிங் சொல்கிறான். சாட்டாவும் சொல்கிறான் என்ன சிஷிகாவை கேட்க நம்ம கேம்பிங் போனோம்ல அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க க்ளோஸாக இருந்தது ஒன்று தான் நான் பார்த்தேன். இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள எதனா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குட் மார்னிங் ரைனா சொல்ல அவனும் குட் மார்னிங் சொல்லிட்டு வரா. ரைனா கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது. இல்லை அவள் அதிகமாக சாப்பிட்டதுனால இந்தமாரி ப்ராப்ளம் வந்துருக்குமோ இல்லை ஒரு அப்படி இருக்குமோ. அவள் ரிச்சி ட்ரைனிங்ல இருந்திருப்பா. அவள் ரைனா ஒரு சும்மா ரெஸ்ட்லாம் மாற்றுக்க ரெடி ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதுமாரி உமன்ஸ்குள்ளே நடக்கிற சும்மா ரெஸ்ட்லாம் அதை பற்றி கேள்விப்பட்டுக்கிறேன். ஒரு ரைனாக்கு தெரிஞ்சிருக்குமோ. அதனால தான் அவள் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாளா. அவர் புது வழியை கண்டுபிடிச்சிடான்னு நினைக்கிறேன். அவளும் சொல்கிறான் என்னால் அதை ரீச் பண்ண முடியல. ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவளும் தேங்க்யூ சொல்ல வெயிட் பண்ண அவள் ரிக்ஷியை பற்றி தானே பேசினான். ஒரு அவள் என்ன அவளோட ட்ரீம்ஸில் என்னை ஒரு அசிஸ்டண்டாக மாற்றி வச்சிருக்காளா. ரைனா சொல்கிறான் எனக்கு ரொம்ப குளூராக இருந்தது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். அதனால தான் என்னால் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை கைடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்குறா ஹீரோ கிட்ட. நான் அவங்க 2 பேரும் அப்பானா அவங்க 2 பேரும் அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. அட இவனடா இவ்வளோ தெரியுமாடா போட்டுன்னு வந்தா. என்னடா அவள் காணாமல் போயிட்டான். எங்கே போயிட்டான். ஒரு வெங்காயம் மாதிரி தோலை உரிக்க உள்ள எது இருக்காது சொல்லுவாங்களே அது மாதிரி மறைஞ்சு போயிட்டாளா. அட எங்கடா போனான்னு சொல்லிட்டு இவனும் பார்க்க ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்குறான். தேங்க்ஸ்ப்பா என்னால் இப்போ நல்லா மூவ் பண்ண முடியுது. ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்குன்னு சொல்ல ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆர்வமாக இருக்க பார்த்தா அவங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இஷிகா சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கலை. அவங்க எப்பயும் போல தான் இருக்காங்க. ஓ இங்கே தான் இருக்கியா சொல்லிட்டு சாட்டா சொல்ல யோசிச்சு பாறேன் நம்ம கேம்புக்கு போனோம் பார்த்தியா. அப்போ நீ சீக்கிரமாக தூங்கத்துக்கு போயிட்டேன். அப்போ வந்து அவங்க 2 பேருக்குள்ள எதனா நடக்கும். நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை. ஒன்றுமே பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த இவ்வளோ பார்த்துருக்கான். ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க எப்பயும் போல நார்மலாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் தான் கேட்டாங்க. டீச்சர்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப குளிராக இருக்குல்ல நம்ம ஏன் அவங்க வீட்டில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் செய்யக்கூடாது. அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல மீரா சென்சர்னு சொல்கிறாங்க அது ரைடவும் ரைனா தானே இங்கே என்ன பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் திரும்ப பப்ளிக்கில் இதுமாரி இருக்காங்க. நான் திரும்பவும் மயங்க படாமல் இருக்கணும். நான் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல வர அட இவனடா அவனுக்கு அந்த ஸ்கார்ப் எடுத்து போட்டு விட்றா. இல்லை என்னால் இது மேலே பார்த்துட்டு இருக்க முடியாது. அட என்னடா இது ராங் ஸ்கார்ப்பா. அவங்களோட அந்த லவ்வை பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் முடியாது. என்னாச்சு மாமாச்சான் என்ன பண்ணுறீங்க என்னை மன்னிச்சிட்டு நான் கொஞ்ச நாளாக நான் இப்படியே புரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க. ரைடாவும் சொல்கிறான் தேங்க்ஸ் நான் ரொம்ப மாமா இருக்கு. ஆனால் இப்போ உனக்கு குழு இல்லையா சொல்லிட்டு கேட்க இல்லை அதெல்லாம் பரவாயில்ல சொல்கிறான். ஆனால் அவங்களால அந்த சிங்கிள் கார்ஃபே அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க மேலே இருக்க அந்த அன்பை பார்க்கும்போது என்னால் ஒன்றும் முடியல. என்னாச்சு மோமச்சான்னு சொல்லிட்டு மீரா சென்சை கேட்க இல்லை மோமச்சான் இதுமாதிரி பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அவன் மேலே படக்கூடாதுன்னு அவன் தூக்கிட்டானா. இவங்களோட டெக்னிக்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் எது பண்ணாலும் சேமாக பண்ணுறாங்க. இல்லை என்னால் ஒன்றும் முடியாது மோமச்சான் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல என்னால் இனியும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போவேன். மோமச்சான் அவனை உடம்பு சரியாக கேட்க இல்லை நான் அவன் மேலே கொஞ்ச நாள் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. டீச்சரும் ரைனா ரைடவை பார்த்துட்டு அடா இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் வித்தியாசமாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை இவங்க அன்னைக்கு கேம்பில் போனதுலேருந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு